Lenovo அவங்களோட டேப்லெட் சீரியஸில் P11 Pro அண்ட் P11 செகண்ட் ஜென்ரேஷன்னு ரெண்டு டேப்லெட்ஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு டேப்லெட்ஸ் எப்படி இருக்குது, இந்த டேப்லெட்ஸ் பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஃபர்ஸ்ட், Lenovo Tab P11 Pro செகண்ட் ஜென்ரேஷன். டிசைன் இங்கே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க அண்ட் டேப்லெட்டில் இதுக்கு மேலே பெருசாக எதிர்பார்க்கவும் முடியாது. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த டேப்லெட்டோட சைஸ் பொறுத்தவரை 11.2 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு இங்கே OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை 2.5K ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 ஹெர்ட்ஸ்க்கான ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். அண்ட் டச் சாம்பிளிங் பொறுத்தவரை 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பிரைட்டான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு டால்பி விஷன் HD10+ சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு தரமான டிஸ்பிளே தான் இந்த P1 Pro செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ராசஸர். இங்கே மீடியாடெக்கோட கம்பேனியோ 1300T SoCயில் ரன் ஆகுது. இந்த நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக இது 1200 என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ சிமிலர் ஹார்ட்வேர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் கம்ப்ளீட்டாகவே டேப்லெட்காக டிசைன் பண்ணது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேலி G77 MC9 GPU யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜும் 128 and 256ன்னு UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் 1 TB வரைக்கும் உங்களால் இந்த ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், கேமராஸ். டேப்லெட்டில் பெருசாக கேமராஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரியரில் 13 மெகாபிக்சல் அண்ட் ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், பேட்ரி பொறுத்தவரை இங்கே 8200 mAh கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்ரி மூலமாக 14 ஹவர்ஸ் வரைக்கும் வீடியோ பிளேபேக் இருக்குன்னு அப்படின்னு Lenovo கிளைம் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக இந்த டேப்லெட்டில் JBLோட ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் அண்ட் டியூவல் மைக்ரோஃபோன்ஸ், ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.1 அண்ட் Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே டியூவல் பேண்ட் Wi-Fi சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட், ப்ரைஸிங். P1 Pro பொறுத்தவரை இப்போதைக்கு UKல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற மார்க்கெட்ஸ் பற்றி இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அண்ட் அதே மாதிரி Lenovo இந்தியாவில் நிறைய டேப்லெட்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ UK ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 40,000 ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக 40,000 இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் UK ப்ரைஸ் எப்போவுமே அதிகம் தான். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த டேப்லெட் ஒரு 30,000 35,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டேப்லெட் வாங்கலாம். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் OLED டிஸ்பிளே இருக்குது, நல்ல பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் இந்த டேப்லெட்டுக்கு Wi-Fi சப்போர்ட் மட்டும்தான், சிம் கார்டு நீங்கள் போட முடியாது. நெக்ஸ்ட், Lenovo Tab P11 செகண்ட் ஜென்ரேஷன். இந்த டேப்லெட்டும் கிட்டத்தட்ட சேம் ஸ்க்ரீன் சைஸ் தான். ஆனால் இங்கே ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 2K ரெசல்யூஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயும் இங்கே LCD பேனல் தான், OLED கிடையாது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 400 nits அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் சேம் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ G99 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். நீங்கள் நார்மல் டே டு டே யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கேம்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நார்மல் மீடியம் கிராஃபிக்ஸ் கேமில் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராஸ் பொறுத்தவரை சேம் 13+8 மெகாபிக்சல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB வரைக்கும் LPDDR4 RAM அண்ட் 128GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட், பேட்ரி பொறுத்தவரை இங்கே 7700 mAh கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் வீடியோ பிளேபேக் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே இங்கே டியூவல் மைக்ரோஃபோன்ஸ் ஆப்ஷன் இருக்குது, குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த குவாட் ஸ்பீக்கர்ஸுக்குமே டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக Wi-Fi 6E அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பொறுத்தவரை 5.2 ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த டேப்லெட்டோட ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,000 ஸ்டார்ட் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதே ப்ரைஸில் இந்தியா லான்ச் ஆகாது. 20,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டேப்லெட்டை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.